சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் பாரத தேசத்தினுடைய 500 ஆண்டு கால போராட்டத்தினுடைய ஒரு முன்னெடுப்பாக 7.5 லட்சம் பேர் பலிதானமாகி மிக நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்பாக இந்துக்களின் வெற்றி திருநாள், இந்துக்களின் மகோன்னதமான நாள். இந்த வருடம் பாரத தேசத்திலே மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு, தீபாவளியை கொண்டாடக்கூடிய இந்துக்களுக்கு இந்த தினம் இரண்டாவது தீபாவளி. இந்த 2024வது வருடம் இந்துக்களுக்கு முதல் தீபாவளி, வரக்கூடிய அடுத்த தீபாவளி இரண்டாவது தீபாவளி. அயோத்தியா நகர் முழுவதும் எங்கு திரும்பினாலும் காவிமயம். குழந்தை ராமர், மரியாதா புருஷோத்தமன் எந்த நோக்கத்திற்காக இந்த பாரத தேசத்திலே அவதரித்தானோ அதே நோக்கத்திற்காக நம்முடைய மரியாதா புருஷோத்தமன் அவனுடைய புகழ், அவனுடைய பராக்கிரமம், அவனுடைய வீரம், இது அனைத்தும் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக, உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் மரியாதா புருஷோத்தமனுடைய பலம் என்ன, வீரம் என்ன, சக்தி என புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய அளவிலே இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பிராண பிரதிஷ்டை என்பது வெறும் கல்லால் செய்யப்பட்டது அல்ல. 7.5 லட்சம் பேருடைய பலிதானம், 500 ஆண்டு கால சட்ட போராட்டம். இதற்கு பின்பாக இந்த பிராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. சகோதர சகோதரிகளே, நாடு முழுவதிலும் இருந்து ஆயிரக்கணக்கான மடாதிபதிகள், ஜீயர் சுவாமிகள், ஆதீனகர்த்தர்கள் பங்கேற்க உள்ள, நாடு முழுவதிலும் உள்ள முக்கிய விருந்தினர்கள் பங்கேற்க உள்ள, நாடு முழுவதும் உள்ள விருந்தினர்கள் பங்கேற்க உள்ள மாபெரும் நிகழ்வு. ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம்.